சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்ற அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு திரைசேரி இணைய நிதி மோசடி குறித்து விசாரணை. கிழக்கு காணி விவகாரம் அனுரவின் கருத்து ராணுவ அடக்குமுறையை வெளிப்படுத்துவதாக அரியநேத்திரன் தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, நாடாளுமன்ற விவாதம் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. களுத்துறையில் மீட்கப்பட்ட மனித தலை சுற்றுலா விடுதியின் பின்பகுதியிலிருந்து கண்டெடுப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோவை சிறுமி மரணத்திற்கு நீதி வழங்குமாறு கோரிக்கை. சீனாவில் சுரங்க விபத்து, 80க்கும் மேற்பட்டோர் பலி. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய ஊடுருவல்காரர்களினால் திருடப்பட்டமை மற்றும் அமெரிக்க அஞ்சல் திணைக்களத்திற்கு செலுத்தப்பட்ட 6,25,000 அமெரிக்க டாலர் புரிதொரு தரப்பினருக்கு சென்றமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பணியகத்தின் குழு ஒன்று இலங்கை சென்றுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த நிதியானது அமெரிக்காவின் நிதி அமைப்புகள் வழியாக 2 வெவ்வேறு அமெரிக்க மாகாணங்களில் உள்ள பல வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த விசாரணை சர்வதேச திருப்பத்தை எடுத்தது. குறித்த சம்பவங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பணியகத்தின் குழு பிரதிநிதிகளுடன் பல சுற்று சந்திப்புகளை நடத்தியுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இது தொடர்பில் எந்தவொரு கருத்தையும் இதுவரை வெளியிடவில்லை. கிழக்கு மாகாணத்தின் காணிகளை பாதுகாப்பதற்காக பிரதி காவல்துறை மா அதிபரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தமை இராணுவ அடக்குமுறையின் வெளிப்பாடு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். நிர்வாக கட்டமைப்புகள் இனங்களின் அடிப்படையில் காணிகள் பிரிக்கப்படாது எனவும் நிலப்பரப்பின் அளவு மற்றும் மக்கள் தொகை போன்ற பொதுவான அளவுகோல்களின் அடிப்படையிலேயே பிரிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி நேற்று கூறிய நிலையில் அவர் இதனை ஐபிசி தமிழ் செய்தி பிரிவுக்கு தெரிவித்துள்ளார். காணிகள் தொடர்பாக, அதுவும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் 3 இனங்கள் வாழ்ந்தாலும் கூட கூடுதலாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் தான் கூடுதலாக, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாவதாக இஸ்லாமிய உறவுகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட 1960ஆம் ஆண்டு வரையும் வடக்கு கிழக்கிலே இருந்த எந்த ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரும் தெரிவு செய்யப்படவில்லை. 60ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த குடியேற்றங்கள் கூடுதலாக நில அபகரிப்புகள் வந்த வரலாறு இருக்கின்றது. ஆக இந்த விடயங்களை கருத்தில் எடுத்து நான் நினைக்கின்றேன், பொலிஸ் மா அதிபர் ஊடாக காணிகளை குழுக்கள் அமைப்பது என்ற போர்வையிலே சிங்கள குடியேற்றங்களை இவரும் செய்ய போகின்றாரா என்ற ஒரு ஐதீகம் இருக்கின்றது. ஆக இந்த விடயங்கள் ஜனாதிபதி அவர்கள் கூறினாலும் கூட இன ரீதியாக காணிகளை வழங்குவதாக கூறி இன குடியிருப்புகள் அல்லது இன பரம்பல் அல்லது குடிசன இனங்களின் தொகைகளை பொறுத்து காணிகளை வழங்குவதான திட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த திட்டங்களுக்கு அப்பால் வேறு மாவட்டங்களிலே இருந்து, குறிப்பாக புலனறுவை போன்ற பல மாவட்டங்களிலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்களையும் அவர் தடுப்பதற்கான இந்த நடவடிக்கைகளை எடுத்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை, பூர்வீகமாக வாழ்கின்ற அந்த மக்களுக்கான அந்த காணிகளை வழங்குவதாக அல்லது அவ்வாறான விடயங்களை செய்வதாக இருந்தால் அதை ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதை அவர் அந்த கருத்து என்பது என்னை பொறுத்த மட்டில் காணிகளை மீள பெறுவது என்பது, மகாபலி அபிவிருத்தி காணிகளை மீள பெறுவது என்ற விடயமும் பொலிஸ் மா அதிபரின் கண்காணிப்பில் காணிகளை விடுவது என்பதும் இதுவும் ஒரு இராணுவ அடக்குமுறையாகத்தான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளம் காரணமாக கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் வெளியேறும் பகுதியில் ஏற்பட்டுள்ள நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு 18ஆம் மைல் கல்லிலிருந்து மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு காவல்துறை அவசர அறிவுறுத்தல் விடுத்துள்ளது.
கட்டுநாயக்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெள்ளிகரம் பகுதிக்கு அருகில் ஏற்பட்டுள்ள கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக குறித்த பகுதியினூடாக வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மாற்று வழிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 18ஆம் மைல்கல்லிலிருந்து விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வாகனங்கள் மாத்திரமே தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றன. விமான நிலையத்திற்கு செல்லாத ஏனைய அனைத்து வாகனங்களும் கட்டுநாயக்கவிலிருந்து நீர்கொழும்பு நோக்கிய வெளிச்செல்லும் மேம்பாலம் வழியாக திருப்பி விடப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே குறித்த பாதையை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் போக்குவரத்து நெரிசல்களை தவிர்த்துக் கொள்ளும் பொருட்டு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலைமை குறித்து விவாதிப்பதற்காக அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் அரசியல் கட்சிகள் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கான தெளிவான பதில்களோ அல்லது திட்டங்களோ அரசிடம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சபாநாயகருக்கு எதிர்க்கட்சியின் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் நாடாளுமன்ற வளாகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை குறித்து நாடாளுமன்றத்தில் அவசரமாக விவாதிக்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவை எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக முன்வைத்தார். குறித்த சந்திப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ளார். இலங்கை ரூபாய் தற்போது கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது எனவும் நிலவும் இந்த சூழலை எதிர்கொள்வதற்கான தெளிவான பதில்களோ அல்லது திட்டங்களோ அரசிடம் இல்லை எனவும் சஜித் பிரேமதாஸ் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இன்று ஏனைய கட்சித் தலைவர்களுடன் இணைந்து சபாநாயகரை சந்தித்து நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்துமாறு கோரினோம் எனவும் இந்த நிலையில் மேலும் மோசமடைவதற்கு முன்னர் மக்களுக்கு நேர்மையான மற்றும் உடனடி தீர்வுகள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் டாலர் தட்டுப்பாடு மற்றும் ரூபாய் மீதான நாணய அழுத்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் குறித்த விவாதத்தின் போது விரிவாக ஆராய எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ பதில் அடுத்த சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் போர் வெற்றி தினத்தை இனப்படுகொலை நாளாக பிரகடனப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்க முடியாது எனவும் அதற்கு எதிராக தங்களது கட்சி கடுமையாக போராடும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சானக மதுகுட தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை பாதுகாப்பதாக கூறிய இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டதாகவும் அவ்வாறு இருக்கையில் இலங்கைக்கு எதிராக இனப்படுகொலை தினத்தை பிரேரிப்பதற்கு இவர்கள் எவ்விதத்தில் உரிமை உள்ளது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்தத்தில் உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூர்வது தொடர்பில் தமக்கு கவலையுள்ளது எனவும் மக்களின் நினைவேந்தல் உரிமையை தாம் மதிப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சானக மாதுகுட தெரிவித்துள்ளார். ஆனால் அண்மையில் வடக்கிலும் ஏனைய சில இடங்களிலும் நினைவேந்தல் என்ற பெயரில் தடை செய்யப்பட்ட தமிழீழ வரைபடம், கொடிகள் மற்றும் பாடல்கள் ஒளிபரப்பிக் கொண்டுதான் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது முப்படையினர் தங்களது உயிர் தியாகம் செய்து பாதுகாத்த இந்த ஒற்றையாட்சி நாட்டில் பயங்கர அடையாளங்களுடன் இவ்வாறு நினைவேந்தல்களை நடத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வடக்கு மாகாணத்திலிருந்து தெரிவாகி வந்துள்ள சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் இனவாத கருத்துக்களை பேசி வருவதாகவும் அவர்கள் இத்தகைய இனவாத பிரச்சாரங்களை முன்னெடுத்தே நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்சமயம் அவர்கள் இலங்கையின் போர் வெற்றி நாளை இனப்படுகொலை தினமாக உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் ஒற்றையாட்சி அரசமைப்பை பாதுகாப்பதாக கூறிய இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டதாகவும் அவ்வாறு இருக்கையில் இலங்கைக்கு எதிராக இனப்படுகொலை தினத்தை பிரேரிப்பதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை உள்ளது எனவும் சானக மாதுகுட கேள்வி எழுப்பியுள்ளார். அரசின் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் இந்த விவகாரத்தில் கடுமையான நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும் எனவும் இத்தகைய சட்டவிரோத பிரகடனங்களுக்கு நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் கூட்டு எதிரணியாக தங்களது கட்சி மிக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கொழும்பு பொரளை காவல் பிரிவுக்குட்பட்ட ஸ்ரீசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
களத்துறை அழுத்கம முரக்கல்ல கடற்கரை பகுதியில் உள்ள முன்னணி சுற்றுலா விடுதி ஒன்றின் பின்புறமாக உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித தலை ஒன்று இன்று காலை மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. களத்துறை அழுத்கம மொரக்கல்ல கடற்கரையில் உள்ள முன்னணி சுற்றுலா விடுதி ஒன்றின் பின்புற கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட மனித தலையொன்று மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை அழுத்கம காவல்துறையினருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பிற்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே குறித்த மனித தலை மீட்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆணின் தலை என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரது அடையாளம் குறித்து எந்தவொரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பாக அழுத்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புதிய அரசு பொறுப்பேற்ற 12 நாட்களில் அரங்கேறியுள்ள தொடர் குற்றச்சம்பவங்கள் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக கடுமையாக சாடியுள்ளார். கோவையில் சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து முன்னாள் துணை முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் 13 வெளியிட்டுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி கடத்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருப்பதாக, குறித்த கொலை சம்பவத்திற்கு உண்மையான நீதி வேண்டும் என்ற குரல் எல்லா பக்கமும் ஒலிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள குறித்த கொடூர சம்பவத்தை கண்டித்து கோவை மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் குறித்த மிருகத்தரமான செயலை செய்த உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விரைந்து தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவிப்பதுடன் கழகம் அனைவருக்கும் துணையாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், அடாவடி தாக்குதல்கள், ஆளும் கட்சியினரின் அத்துமீறிய அராஜகம், தற்போது கோவை சிறுமி கடத்தி கொலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டு பெரிய நிகழ்வுகள் செய்தியாக வந்து கொண்டே இருப்பது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் திருச்சி அரசு மருத்துவமனையில் பயிற்சி செவிலிய மாணவி தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி செவிலியர்கள் நடத்திய வீதி மறியல் போராட்டத்தை அடுத்து சம்பவம் குறித்து சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் ரமேஷ் உறுதியளித்துள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பயிற்சி செவிலிய மாணவி சீதாலட்சுமி மூக்குவலி என அனுமதிக்கப்பட்ட நிலையில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி செவிலியர்கள் காலை முதல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் செவிலிய மாணவர்களிடம் அமைச்சர் ரமேஷ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். குறித்த மாணவியின் மரணம் தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் எனவும் அமைச்சர் ரமேஷ் செவிலிய மாணவர்களிடம் உறுதியளித்தார். சீனாவின் வடபகுதியில் உள்ள நிலக்கரை சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 82 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர். சான்ட்ரி மாகாணத்தில் உள்ள நிலக்கரை சுரங்கத்தில் இந்த எரிவாயு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. 240க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையிலேயே வெடிப்புச் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் குறித்த இடத்தில் காணாமல் போன ஏனையவர்களை தேடும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்று அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு திரைசேரி இணைய நிதி மோசடி குறித்து விசாரணை. கிழக்கு காணி விவகாரம் அனுரவின் கருத்து ராணுவ அடக்குமுறையை வெளிப்படுத்துவதாக அரியநேத்திரன் தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, நாடாளுமன்ற விவாதம் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. களத்துறையில் மீட்கப்பட்ட மனித தலை சுற்றுலா விடுதியின் பின்பகுதியிலிருந்து கண்டெடுப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோவை சிறுமி மரணத்திற்கு நீதி வழங்குமாறு கோரிக்கை. சீனாவில் சுரங்க விபத்து, 80க்கும் மேற்பட்டோர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.